Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து practice problems on subnetting. So last வீடியோல நம்ம subnetting பத்தி டீடைலா பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் problems பார்க்கலாம். So இப்போ வந்து first problem, consider the following subnet mask கொடுத்திருப்பாங்க. இது கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Subnet mask கொடுத்துட்டு number of host per subnet and find the number of subnets if the subnet mask belongs to class A. இது கிளாஸ் ஏன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸில் வந்து அது கிளாஸ் ஏவா கிளாஸ் பியா கிளாஸ் சியான்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பெர் சப்நெட். இப்போ வந்து ஹோஸ்ட் பெர் சப்நெட்டுங்கிறது நமக்கு வந்து we have got 2 power 24. ஓகே, தட் இஸ் ஹோஸ்ட் பர் சப்நெட் 2 power 24 minus 2. அப்போ இந்த 2 power 24 எப்படி வந்தது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிளாஸ் ஏல வந்து நெட்வொர்க் ஐடி பிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க்குன்னு தெரியணும். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு பிளேஸில் மட்டும்தான், ஃபஸ்ட் ஆக்டெட்டில் மட்டும்தான் 255 இருக்குது. ஸோ 255 ரெப்ரசன்ஸ் 8 ones. ஸோ கிளாஸ் ஏல வந்து நமக்கு இது என்ன தெரியும்? 8 நெட் ஐடி பிட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் 24 வந்து ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ். சரியா? ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பர் சப்நெட் வந்து 2 power 24. இப்போ ஏன் இந்த -2 ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தி என்டையர் நெட்வொர்க். அதே மாதிரி லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஸோ இதுதான், அதனால் நமக்கு வந்து இது 2 power 24 minus 2ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் இஃப் சப்நெட் மாஸ்க் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ. இப்போ எவ்வளோ சப்நெட்ஸ் பாசிபிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கிளாஸ் ஏன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ number of network ID bits plus number of subnet ID bits equal to 8. இங்கே equal to 8 எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் நான். நமக்கு வந்து என்னது 255.0.0.0. ஸோ 255 இங்கே என்னது 255 represents the it represents the subnet mask 255.0.0.0. இப்போ 255 வந்து அதை மட்டும் நான் பைனரியில் எழுதணுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து 8 ones கிடைக்குமா? ஸோ 8 ones. ஸோ அதுதான் வந்து ஈக்குவல் டு 8. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் நம்ம அந்த சப்நெட் மாஸ்கில் எழுதுகிறோமோ தட் இஸ் ஈக்குவல் டு தட் ஒன். ஸோ அதுதான் இங்கே ஈக்குவல் டு 8. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தில் கேட்குறாங்க. அப்போது இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சாரி, number of network ID bits plus number of subnet ID bits equal to 8. Here 8 represents the total number of ones in the given subnet mask. Okay, so 8. So 1. So number of network ID bits class A ல எவ்வளோ நமக்கு? இப்போ தான் 8ன்னு சொல்லி பார்த்தோம். 8 plus இப்போ subnet ID bits it will remain as same. நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். subnet ID bits equal to 8. So subnet ID bits equal to 8 minus 8, that is nothing but 0. So number of subnets, இப்போ subnet ID bits தான் 0ன்னு சொல்லியிருக்கோம். So number of subnets equal to, that is possible, equal to total number of subnets is 2 power 0. 2 power 0 is nothing but 1. Only one subnet is possible. ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் ஈக்குவல் டு 2 power 0, தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது கன்சிடர் த ஃபாலோயிங் சப்நெட் மாஸ்க். இதே கொஸ்டின் தான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பர் சப்நெட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்நெட் இஃப் சப்நெட் மாஸ்க் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ. இப்போ இது கிளாஸ் ஏ சப்நெட் மாஸ்க்கு, அது மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆமாம், இது ஏன் கிளாஸ் ஏ சப்நெட் மாஸ்க்னால் நமக்கு தெரியும். சப்நெட் இப்போது 255.255.0.0ன்னு சொன்னால், இப்போ இங்கே ரெண்டு இடத்துல 255 இருந்தால் இது கிளாஸ் பின்னு சொல்லணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இது கிளாஸ் பி. அதே மாதிரி 255.255.255.0 இப்படி இருந்ததுன்னா இது கிளாஸ் சி.
இப்போ இது வந்து கிளாஸ் ஏ. ஏன் கிளாஸ் ஏ? இங்கே வந்து 0வாக இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் 255 எனி நம்பர் இங்கே இருந்ததுன்னா தட் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ. ஸோ தட் இஸ் 128.0.0. ஸோ இது கிளாஸ் ஏ தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பாசிபிள்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பாசிபிள், அதாவது இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் லாஸ்ட்டில் வந்து நான் 255.128.0.0. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஐபி அட்ரஸ் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் 32 பிட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் இப்போது இதில் வந்து 255 எப்படி எழுதிக்கலாம், 8 ஒன்ஸ்ன்னு சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8 8 ப்ளஸ் 128 எப்படி எழுதலாம், 1 and 7 zeros. 1 2 3 4 5 6 7 zeros. Dot 0 it represents like 4 5 6 7 8. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ இதிலையே பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்னொரு ஈஸி மெத்தட் என்னென்னா, இந்த சப்நெட் மாஸ்க்கை நம்ம வந்து பைனரியாக ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் அதுதான் வந்து ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ். ஸோ ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஸோ 23. ஸோ 23னா ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ் வந்து நமக்கு வந்து 23, ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து எவ்வளோ, ஹோஸ்ட் வந்து 2 பவர் 23 மைனஸ் 2. இதை இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் இங்கே 32 போட்டிருக்காங்க, 32 ஐபி அட்ரஸ் 32 பிட்ஸ். அப்போ 32 பிட்ஸில் மிச்சம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, 9 ஒன்ஸ் இருக்குல்ல இந்த இதில். ஸோ -9 இஸ் நத்திங் பட் 23. இல்லை இதை இப்படியும் போடலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2 பவர் 23 மைனஸ் 2. இப்போ என்ன அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் பாசிபிள். ஸோ நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் பாசிபிளுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்பர் ஆஃப் நெட் ஐடி பிட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சப்நெட் ஐடி பிட்ஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இங்கே 9 எப்படி வந்துச்சு, இப்போ 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இங்கே எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இந்த சப்நெட் மாஸ்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் ஆக்டெட்டில் 8 இருக்குது, இங்கே வந்து 1. ஸோ இங்கே 1. ஸோ 8 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அதான் ஈக்குவேஷன் படி தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ சப்நெட் ஐடி பிட்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நெட் ஐடி வந்து கிளாஸ் ஏன்னு நமக்கு தெரியும், இது கிளாஸ் ஏ. ஸோ 9 - 8 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் பாசிபிள் இஸ் நத்திங் பட் 2 பவர் 1 ஈக்குவல் டு 2, ரைட்டா? இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் சப்நெட் மாஸ்க். இப்போ 255.255.255.128. இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பர் சப்நெட். ஸோ நமக்கு வந்து இது கிளாஸ் சின்னு தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு 3 இதில் வந்து இட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ ஹோஸ்ட் பர் சப்நெட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இதே மாதிரி ப்ராப்ளத்தை தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 255.255.128க்கு இங்கே வந்து 8 ஒன்ஸ் இருக்குமா, இங்கேயும் 8 ஒன்ஸ் இருக்குமா, இங்கேயும் 8 ஒன்ஸ் இருக்குமா. இங்கே 128க்கு 1 and 7 zeros. இப்போ தான் நம்ம பார்த்தோம், கரெக்டாக 7 zeros. ஸோ 9. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இங்கே எவ்வளவு, 8 3s are 24 25, ரைட்டா? 20 இங்கே 1. ஸோ 1 எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது, ஸோ இட் இஸ் 25. ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 7. 1 2 3 4 5 6 7. இப்போ தான் நான் சொன்னேன் நம்ம வந்து ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க சப்நெட் மாஸ்கில் அதை வந்து பைனரி ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இருக்கும். ஸோ 2 பவர் 7 - 2 அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். இப்போ வந்து சப்நெட் மாஸ்க் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடி பிட்ஸ் என்னது, கிளாஸ் சியில் வந்து நமக்கு நெட்வொர்க் ஐடி பிட்ஸ் வந்து 24 ப்ளஸ் சப்நெட் ஐடி வந்து இட் இஸ்
அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 8 ஒன்ஸ் இருக்குது, இங்கே 8 ஒன்ஸ் இருக்குது. ஏன்னா 255 இஸ் ரெப்ரசன்டட் அஸ் 8 ஒன்ஸ். இங்கே 8 ஒன்ஸ். ஸோ 8 3s are 24. இங்கே 128 வந்து இங்கே 1 1. ஸோ இட் இஸ் 25. ஸோ அகெயின் நமக்கு வந்து சப்நெட் ஐடி பிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஐடி பிட்ஸ் வந்து 25 minus 24, that is 1. So that is nothing but 2 power 1, that is nothing but 2. Okay va? 2 power 1, that is nothing but 2. 2 subnets, number of subnets possible வந்து 2 equal to 2. ரைட்டா? ஸோ அதைத்தான் நான் இங்கே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 2 power 7 minus 2 ID bits. So 24 plus 25. So it is number of subnet ID bits வந்து 1. Number of subnets வந்து 2 power 1 equal to 2. ரைட்டா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து சப்நெட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். Thank you.